இப்போ ஒருத்தவங்க கீழே விழுக போறாங்க இல்ல கீழே விழுந்துட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போய் ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சிரிப்போம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரியலைஸ் ஆகும், நம்ம கில்ட்டி ஃபீல் பண்ணுவோம், நம்ம சிரிச்சிட்டோமே, அதுக்கப்புறம் நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம். அது என்ன உண்மையிலேயே நம்ம வேணும்ட்டே சிரிக்கிறதா? இல்லங்க, அது ஆக்சுவலி சிரிப்பு வந்து நம்ம டிசைன்லயே இருக்கான். ஆட்டோமேட்டிக்கா அந்த சிரிப்பு நம்மள அறியாம வந்து என்னடி சொல்ற? என்னங்க கேட்கும்போது ரொம்ப வியர்டா இருக்குல்ல. இது எப்படின்னா ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டி சைக்காட்ரிஸ்ட் அண்ட் லாஃபிங் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பிரெயின்ல வந்து மிரர் நியூரான்ஸ்னு ஒண்ணு இருக்குமா. அது என்ன நினைச்சுக்கிறோம்னா, கீழே யாராச்சும் விழுக போகும்போது இல்ல யாராச்சும் விழுந்துட்டாங்கன்னா நம்ம தான் அது கீழே விழுகுறோம் இல்ல நம்ம தான் கீழே விழுக போறோம்னு நினைச்சிட்டு அந்த ஆக்ஷனை வந்து அது ஃபன்னியா எடுத்துக்கிறோமா பிரெயினுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து ஃபன்னி ஆக்ஷன், அதனாலதான் சிரிப்பு ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துருக்கு. இப்போ வந்து கீழே விழுகிறது தடுமாறுறதுலாம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆக்ஷன்ஸ். அதனால வந்து நம்ம லாஃபர் வந்து நம்ம சிரிக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆயிருதான். இதுக்கும் ஒரு பெரிய ரிசர்ச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் கால்ட் அ பிளே ஃப்ரேம். அதுக்குன்னு வந்து 20 ஸ்டோரி மீன்ஸ் 20 ஸ்டோரி பில்டிங்ல இருந்து கீழே யாராச்சும் விழுகுறாங்கன்னா நம்ம அதை ஃபன்னியா பார்க்க மாட்டோம். பிகாஸ் அந்த பிளே ஃப்ரேம்ல வந்து அது ஃபன்னி நம்மளுக்கு தோணாது. மீன்ஸ் அவங்களோட வலி வந்து நம்மளுக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல யாராச்சும் சும்மா வாழைப்பழத்துல கீழே விழுகுறாங்க அப்படிங்கும்போது நம்ம பிளே ஃப்ரேம்ல அது வந்து ஒரு ஃபன்னி ஆக்ஷனா தெரியும்னால அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிரிச்சிரும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இந்த வீடியோ டாக்டர்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை பத்தி இன்னும் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. சோ தட் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.